மகர ஜோதிக்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தினசரி சுமார் 1,00,000 பக்தர்கள் குவிந்து வருவதால் தரிசனத்திற்காக பக்தர்கள் 15 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை இருக்கிறது. இது தொடர்பாக சபரிமலையில் இருந்து சன் செய்தியாளர் சந்தோஷ் தரும் நேரடி தகவல்கள். மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய வருகை என்பது சபரிமலையில் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,00,000 பக்தர்களுக்கு மேலே சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். நேற்றைக்கு 90,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சபரிமலையை பொறுத்த வரைக்கும் காலை 4 மணி முதல் காலை 11 மணி, அதாவது பிற்பகல் 11 மணி வரைக்கும் தான் நெய்யபிஷேகம் நடைபெறுகிறது. இதன் காரணமாக சபரிமலை வரக்கூடிய பக்தர்கள் இரவு நேரத்தில் வரக்கூடியவர்கள் இந்த சபரிமலையிலேயே தங்கக்கூடிய, அதாவது சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே தங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் மறுநாள் காலையில் தான் நெய்யபிஷேகம் செய்ய முடிகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் பம்பை மற்றும் பல இடங்கள், அதாவது சபரிமலையினுடைய நீலிமலை, அப்பாச்சிமேடு பகுதிகளில் நிறுத்தப்படுகிறார்கள். இதன் காரணமாக பக்தர்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். இவர்கள் கூட்டத்தில் அதிக நேரம் நிற்க முடியாத ஒரு காரணத்தினால பல பேர் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பியும் செல்றாங்க. இது குறித்து சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள்ட்ட கேட்போம். சாமி, நீங்கள் எப்போ வந்தீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கிறீங்க? நாங்கள் நேற்றுக்கு ஒரு 12 மணிக்கு வந்திருந்தோம். 12 மணிக்கு வந்தப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock ஏற ஆரம்பித்தோம். 1 o'clockலேருந்து பார்த்து 3:30 மணிக்கு தான் இங்கே கோயில் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னாங்க. 3 மணிக்கு சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தது. 3 மணி 4 மணி ஆச்சு, 5 6 ஆச்சு, 7 8 9 மணிக்கு தான் சாமி பார்க்குற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நாங்கன்றதுனால பிரச்சனை கிடையாது. வயசு பசங்க நாங்கள் எனர்ஜியாக நாங்கள் வந்துடுறோம். இப்போ சின்ன குழந்தைங்க வராங்க, பெரிய வயசானவங்க போகிறாங்க, தாத்தாங்களாம் வராங்க. ஸோ அவங்களாம் பார்க்கும்போது சத்தியமாக அவங்க ஒரு 1 hour கூட நிற்க முடியல. கால் வலியினால உட்காந்துடுறாங்க அங்கே. ஸோ வந்துடுறாங்க, சாமி கூட பார்க்க முடியல, ஒரு கஷ்டத்தினால திரும்பி போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா ரொட்டீன் ஃபாலோ ஆகிருக்கும். காலையில் சாமியை பார்க்குறதா இருக்கட்டும், நெய் அபிஷேகமாக இருக்கட்டும். ஸோ இன்னொருத்தவங்க வரும்போது அவங்க சாமியை பார்த்துட்டு டைமுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே படிக்கட்டு ஏறும் போது கூட எல்லாருமே புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த புஷ் பண்ணுறது கூட ஏன் இது பண்ணுறதுனா, இந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்தாங்க, போனாங்க அப்படின்னாலும் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். சாமி, நீங்கள் எத்தனை வருஷமாக வர்றீங்க? இப்போ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மகர விளக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பல நடவடிக்கைகளை காவல்துறையும் தேவசம் போர்டும் எடுத்திருக்கிறாங்க. இது எப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது? சாமி சரணம். வணக்கம் ஐயப்பா. நான் இதோட 11வது வருஷம் ஐயனை பார்க்க வர்றது. இங்கே என்னென்னா இத்தனை வருஷமாக இல்லாத இப்போ ஒரு புது கட்டுப்பாடுகளாகவும் நிறைய பேர் அதாவது மக்கள் கூட்டம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கூட்டத்தின் காரணமாக நம்ம பம்பையோடவும் கன்னிமூல கணபதியோடவும் போயிட்டு வேறு இடத்துல இந்த நெய் அபிஷேகத்தை செலுத்திட்டு வர்றாங்க. இங்கே இதனால் இதோடைய கண்ட்ரோலும் கரெக்டாக இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்னு அடைச்சி வைக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கு உணவு பிரச்சனையாக இருக்கட்டும், நம்மளுடைய இயற்கை உபாதைகளாக இருக்கட்டும், அதை சரி பண்ணுறதுக்கு கூட இடமாவும் இல்லை. அதை விட நம்ம தான் தகுந்த மாதிரி இருந்துருவோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி குழந்தைகள் அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கார்த்திகை மகர விளக்கு 48 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் இருந்து வர்றதுமே ஐயனை ஒரு சௌரியமாக பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். 18 படியை மிதிக்கணுங்கிறதுக்காக தான் இருமுடி எடுத்துகிட்டு வர்றோம். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னம்னா தொடக்கூட முடியலை. அப்படியே தூக்கி தள்ளி விடுறதாகவும் அந்த கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு கட்டுப்பாடுகளான விஷயங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையுமே பிரேக் பண்ணி கொண்டு வர்றது. மக்களை இதே பெரும்பாதையிலேருந்து நாங்கள் வந்தோம். பெரும்பாதையிலேருந்து வர்றவங்களுக்குன்னு ஒரு தனி கியூ கொடுத்தா பிரச்சனை இல்லை. அதையுமே அடைச்சி அவனே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து ரொம்ப சிரமப்பட்டு நிற்கும்போது அவனை 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்துறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சாமி சரணம். தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுடைய அதிக வருகை காரணமாக சபரிமலை சன்னிதானம் ஐயப்ப பக்தருடைய கூட்டம் நிரம்பி வழிகிறதுங்கிறது தான் தற்போதைய ஒரு நிலையாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக சபரிமலை சன்னிதானம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நிதினுடன் என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.